போட்டித் தேர்வு எழுதும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். MAGTNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். நவம்பர் மாதம் 12ஆம் தேதியின் முக்கியமான குறிப்புகளை காண்போம். மணிப்பூரின் ஜிரிபாம் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருடன் நடந்த துப்பாக்கி சண்டையில் 11 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தாக்குதலையொட்டி பாரதிய நியாய சன்ஹிதா சட்டத்தின் 136வது பிரிவின் கீழ் சுற்றுவட்டார பகுதிகளில் தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. ராக்கெட் செயற்கைக்கோள் ஆய்வு மையம் பற்றிய ஒரு குறிப்பு. செயற்கைக்கோள் ராக்கெட் வெப்பநிலை ஆராய்ச்சி மையம் அமைப்பது தொடர்பாக இஸ்ரோவுடன் சென்னை IIT புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. இஸ்ரோ உதவியுடன் சென்னை IITயில் திரவ மற்றும் வெப்பவியல் சிறப்பு ஆராய்ச்சி மையம் அமைக்கப்பட உள்ளது. இந்த ஆராய்ச்சி மையம் அமைப்பதற்கு இஸ்ரோ ரூபாய் 1,84,00,000 நிதி உதவி வழங்குகிறது. இங்கு ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோள் தொடர்பான வெப்பநிலை மேலாண்மை ஆய்வு பணிகள் மேற்கொள்ளப்படும். இஸ்ரோவின் செயற்கைக்கோள்கள் மற்றும் ராக்கெட்டுகளில் ஏற்படும் வெப்பநிலை மேலாண்மை சவால்களை எதிர்கொள்ள இந்த மையம் ஒரு ஆய்வு தளமாக செயல்படும். செயற்கைக்கோள் வெப்பநிலை மேலாண்மை திட திரவ எரிபொருட்களில் இயங்கும் ராக்கெட்டுகளில் ஏற்படும் எரிதிறன் பிரச்சினை, திரவ எரிபொருள் சேமிப்பு கலனில் ஏற்படும் சவால்கள் தொடர்பான ஆராய்ச்சி பணிகள் இந்த மையத்தில் மேற்கொள்ளப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. உச்சநீதிமன்றத்தின் 51வது தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கண்ணா பதவியேற்றார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வு கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி அளித்த தீர்ப்பில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் நம்பகத்தன்மை மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி தேர்தலில் அதன் பயன்பாட்டுக்கு தடை விதிக்க மறுக்கப்பட்டது. டில்லி கலால் முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளரும் அப்போதைய தில்லி முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மக்களவைத் தேர்தலில் பிரச்சாரம் செய்வதற்காக இடைக்கால ஜாமீன் வழங்கியும் இவர் உத்தரவிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. GST வருவாய் மற்றும் மோசடி பற்றிய ஒரு பார்வை. பூவுக்கு வலிக்காமல் வண்டு தேன் எடுப்பதைப் போல மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் வரி விதிப்பு அமைய வேண்டும் என்பது நிதி நிர்வாகம் குறித்த மூதறிஞர் ராஜாஜியின் கருத்து ஆகும். பல முனை வரிகளில் இருந்து விடுதலை அளிப்பதாக கூறி அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் சரக்கு மற்றும் சேவை வரி எனப்படும் GST. அக்டோபர் மாதம் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் ரூபாய் 1,87 லட்சம் கோடியை எட்டியிருக்கிறது. 2017 ஜூலை 1இல் GST அறிமுகப்படுத்தியதிலிருந்து இதுதான் இரண்டாவது அதிக வருவாய் ஈட்டிய மாதமாகும். இதற்கு முன்னர் ஏப்ரல் 2024இல் 2.10 லட்சம் கோடி அதிகபட்ச வரி வருவாய் ஈட்டப்பட்டது குறிப்பிடத்தக்கது. GST வருவாய் கூடியிருப்பதற்கு உள்நாட்டு விற்பனை அதிகரிப்பதும் மக்கள் மத்தியில் வரி செலுத்தும் விழிப்புணர்வு அதிகரித்து இருப்பதும் காரணமாக இருக்கக்கூடும். தேசிய அளவில் GST வருவாயில் முதலிடத்தில் மகாராஷ்டிரம் ரூபாய் 31,030 கோடி, இரண்டாவது மூன்றாவது இடங்களில் கர்நாடகம் ரூபாய் 13,089 கோடி, குஜராத் ரூபாய் 11,407 கோடி காணப்படுகின்றன. நேரடி வரியும் வரி அல்லாத வருவாயும் நன்றாக இருக்கின்றன. வருவாய் செலவினங்களும் முதலீட்டு செலவினங்களும் கட்டுக்குள் இருக்கின்றன. அப்படி இருந்தும் ரிசர்வ் வங்கி கடந்த அக்டோபர் மாத அறிக்கையில் பொருளாதாரத்தில் சுணக்கம் காணப்படுவதாக GST வருவாய் அடிப்படையில் கூறியிருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. சமீபத்தில் நடந்த GST அமைச்சர்களின் குழு அதிகபட்ச வரி வரம்பில் பல பொருள்களை இணைக்க பரிந்துரைத்திருக்கிறது. 28% GST பிரிவில் ஆடம்பர பொருட்கள் சேர்க்கப்பட்டால் 12%, 18% வரம்புகள் இணைக்கப்பட்டு 15% என்கிற வரம்புக்குள் கொண்டு வர முடியும் என்று கருத்து தெரிவித்திருக்கிறது. ஒருபுறம் GST வருவாய் அதிகரித்து வருவது போலவே இன்னொரு புறத்தில் GST தொடர்பான மோசடிகளும் அதிகரித்து வருகின்றன. 2017-18இல் ரூபாய் 7,879 கோடி இழப்பு ஏற்படுத்திய 136 மோசடிகள் கண்டுபிடிக்கப்பட்டன என்றால் 2023-2024இல் 2,01,851 கோடி இழப்பை ஏற்படுத்திய 6,084 மோசடிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. GST விதிப்பால் அரசுக்கு பெரிய அளவில் வருவாய் கிடைத்திருக்கிறது என்பதும் வருவாய் வரம்பில் புதிய கணக்குகள் இணைக்கப்பட்டிருப்பதும் வரவேற்புக்குரியவை. அதே நேரத்தில் ஒருபுறம் வரி ஏய்ப்பு மோசடிகள் தடுக்கப்படாமல் இருக்கும்போது
அப்பாவி சாமானியர்கள் ஜிஎஸ்டியால் பாதிக்கப்படுவது அரசின் கவனத்தையும் ஜிஎஸ்டி கவுன்சிலின் கவனத்தையும் ஈர்க்காமல் இருப்பது வேதனை அளிக்கிறது. பிசான பட்டம் என்பது என்ன? பிசான பட்டம் என்பது நெல் விதைப்பு, நடவு தொடங்கும் காலத்தையும் விளைச்சல் கால அளவையும் குறிக்கும் நெல் பருவமாகும். புரட்டாசி ஐப்பசியில் தொடங்கும் இப்பருவம் மார்கழி தையில் முடிவடையும். ஏறத்தாழ 135 நாட்கள் கொண்ட இப்பருவம் மத்திய நீண்ட கால ரக நெல் சாகுபடி செய்ய ஏற்றதாகும். எந்த ரக நெல்லாக இருந்தாலும் விளைந்து தையில் தொடங்கும் அறுவடை மாசி மாத இடையில் நிறைவடைந்துவிடும். அதற்கு பின் உளுந்து, பாசிப்பயிறு, தட்டாம்பயிறு, எள் போன்ற பயிர் வகைகளை பயிரிடுவது பிசான பட்டம் பயிரிடுபவர்களின் நடைமுறை ஆகும். உளுந்து, எள் பயிரிட மாசி பட்டம் ஏற்றது. தில்லியில் பட்டாசு வெடிக்க விதிக்கப்பட்ட தடையை முழுமையாக அமல்படுத்தாத காவல்துறையை உச்சநீதிமன்றம் கண்டித்துள்ளது. அரசமைப்பின் 21வது விதி மாசுபாடற்ற சுற்றுச்சூழலில் வாழ்வதற்கான உரிமையை அனைத்து குடிமக்களுக்கும் வழங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் 7 அரசு மருத்துவமனைகளில் ரூபாய் 77.5 கோடி மதிப்பீட்டில் தீவிர சிகிச்சை பொது சுகாதார ஆய்வக கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் சுப்ரியா சாகு தெரிவித்துள்ளார். நிகழாண்டில் தமிழக அரசின் வணிக வரி வருவாய் ரூபாய் 9,229 கோடி உயர்ந்துள்ளதாக அந்த துறையின் அமைச்சர் பி. மூர்த்தி தெரிவித்துள்ளார். எம்பி, எம்எல்ஏக்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியின் தற்போதைய தமிழக நிலவரம். எம்பி, எம்எல்ஏக்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் கடந்த 4 நிதி ஆண்டுகளில் 32,400 பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கிராம ஊராட்சிகளுக்கு உரிய அங்கீகாரத்தை வழங்கும் வகையில் உத்தமர் காந்தி விருது வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டம் 2021ஆம் ஆண்டு முதல் மீண்டும் நிறுவப்பட்டு சிறப்பாக செயல்படும் கிராம ஊராட்சிகளுக்கு ரூபாய் 10 லட்சத்திற்கான ஊக்கத்தொகையுடன் மாவட்டத்திற்கு ஒரு கிராம ஊராட்சி வீதம் 37 கிராம ஊராட்சிகளுக்கு விருது வழங்கப்படுகிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்களுக்கு வழிகாட்ட 155340 என்ற எண்ணுடன் உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. ஊரக பகுதிகளில் வசிப்போருக்கு வேலை அளிக்க மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் ரூபாய் 34,609 கோடியில் 10,11,334 குடும்பங்கள் ஊரக வேலை உறுதி திட்டத்தில் பணி செய்து பயன்பெற்றுள்ளன. அனைத்து சமூகத்தினரும் ஒற்றுமையாக சகோதரத்துவத்துடன் வாழும் நோக்கத்தில் பெரியார் நினைவு சமத்துவபுர திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை 238 சமத்துவபுரங்கள் கட்டப்பட்டு மக்களின் பயன்பாட்டுக்காக கொண்டு வரப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு தொகுதி மேம்பாட்டு நிதி வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் வயது வாரியாக வாக்காளர்களின் எண்ணிக்கை விவரங்கள். வரைவு வாக்காளர் பட்டியல் அடிப்படையில் இந்த விவரங்களை மாநில தேர்தல் துறை தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் 6,27,30,588 வாக்காளர்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 முதல் 19 வயதுக்கு உட்பட்ட இளம் தலைமுறையினர் வாக்காளர்கள் 6,51,487 பேர் ஆகும். 20 முதல் 29 வயது உட்பட்ட வாக்காளர்கள் 1,06,08,886 பேர் ஆகும். 30 முதல் 39 வயதுக்குட்பட்ட வாக்காளர்கள் 1,29,28,362 பேர் ஆகும். நடுத்தர வயதினரான 40 முதல் 49 வயதுக்குட்பட்டவர்கள் 1,36,44,160 பேர் ஆகும். 50 முதல் 59 வயதுக்குட்பட்டவர்கள் 1,12,54,851 பேர் ஆகும். 60 முதல் 69 வயதுக்குட்பட்டவர்கள் 75,68,521 பேர் ஆகும். 70 முதல் 79 வயதுக்குட்பட்டவர்கள் 42,79,861 பேர் ஆகும். 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 17,94,460 பேர் ஆகும். நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் எவ்வித சமரசத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்துள்ளது. பள்ளி மாணவிகளுக்கான தேசிய மாதவிடாய் சுகாதார கொள்கை வகுக்கப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 99.7% பள்ளிகளிலும் கேரளத்தில் 99.6% பள்ளிகளிலும்
மாணவிகளுக்கு தனி கழிப்பறை வசதிகள் உள்ளன. வளரிளம் பருவ பள்ளி மாணவிகளுக்கு நாப்கின்கள் உள்ளிட்டவற்றை விநியோகிப்பதற்கான தேசிய கொள்கையை வகுக்கும் பணிகள் நிறைவடையும் கட்டத்தில் உள்ளன எனவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மது விற்பனை கூடங்களில் மது வாங்க வரும் நபர்களின் வயதை ஆராயும் வகையில் வலுவான கொள்கை மற்றும் நடைமுறையை வகுக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்த மனு மீது பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பித்து உத்தரவிட்டது. நாடு கடந்த கடல்சார் குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்கான ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்திய இலங்கை கடலோர காவல்படை முடிவு செய்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்திய இலங்கை கடலோர காவல்படையின் 7வது வருடாந்திர உயர்நிலை கூட்டம் கொழும்பில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. கோதுமை மற்றும் அரிசி உற்பத்திக்கு அதிக மானியம் வழங்குவதன் மூலம் உலகளாவிய வர்த்தகத்தை இந்தியா சிதைக்கிறது என உலக வர்த்தக அமைப்பின் 5 உறுப்பு நாடுகள் குற்றம் சாட்டியுள்ளன. 1986 முதல் 1988 ஆண்டு வரையிலான விலையின் அடிப்படையில் இந்தியா போன்ற வளரும் நாடுகளுக்கு உணவு உற்பத்தி மதிப்பில் 10% மானியமாக வழங்க வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அரிசி மற்றும் கோதுமை விவசாயிகளுக்கான மானியங்கள் போன்ற இந்தியாவின் சமீபத்திய உள்நாட்டு வேளாண் ஆதரவு திட்டங்களின் மொத்த மதிப்பு 60.5 மில்லியனுக்கு அதிகமாக உள்ளது. இது உலக வேளாண் ஒப்பந்த விதிகளின் கீழ் உலக வர்த்தகத்தை சிதைப்பதாக உள்ளது என உலக வர்த்தக அமைப்பின் உறுப்பு நாடுகளான அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, கனடா, உக்ரைன் மற்றும் அமெரிக்கா ஆகிய 5 நாடுகள் குற்றம் சாட்டியுள்ளன. உலக வர்த்தக நாடுகளின் இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த இந்தியா, ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கும் 2030ஆம் ஆண்டுக்குள் அனைவருக்கும் நிறைவான உணவு என்ற நிலையான வளர்ச்சிக்கான இலக்கை அடைவதற்கும் இந்த மானியங்கள் அவசியம் என வாதிட்டது குறிப்பிடத்தக்கது. பண மோசடி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஜெட் ஏர்வேஸ் விமான நிறுவனத்தின் நிறுவனர் நரேஷ் கோயலுக்கு மருத்துவ காரணங்களுக்காக ஜாமீன் வழங்கி மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியின் சாம்பியன் பட்டத்தை தமிழகத்தின் அரவிந்த் சிதம்பரம் கைப்பற்றினார். சேலஞ்சர்ஸ் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை பிரணவ் வசப்படுத்தினார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் செஸ் பேஸ் MGD1 சார்பில் கோட்டூர்புரத்தில் கடந்த 5ஆம் தேதி தொடங்கிய இப்போட்டியின் கடைசி மற்றும் 7வது சுற்று ஆட்டங்கள் நடைபெற்றன என்பது குறிப்பிடத்தக்கது. சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டிக்காக பாகிஸ்தான் செல்ல இந்தியா மறுத்துவிட்ட நிலையில் போட்டியை பாகிஸ்தான் உள்பட 2 இடங்களில் நடத்துவது தொடர்பாக அந்நாட்டு கிரிக்கெட் வாரியத்தின் முடிவுக்காக காத்திருப்பதாக ICC தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவின் கிஜன்துங் மோகோபாசுவில் தொடங்கிய இந்திய இந்தோனேஷியா இடையிலான 9வது கூட்டு சிறப்பு படை போர் பயிற்சி நடைபெற்றது. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அமெரிக்காவின் புதிய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தொலைபேசி மூலம் வலியுறுத்தியதாக வாஷிங்டன் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஆனால் இந்த தகவலை ரஷ்யா மறுத்துள்ளது. ஐநாவுக்கான அமெரிக்க தூதராக நாடாளுமன்ற உறுப்பினர் எலிஸ் ஸ்டெஃபானிக்கை டொனால்டு ட்ரம்ப் நியமித்துள்ளார். ஜப்பான் பிரதமராக ஷிகரு இஷிபா மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். லெபனானில் கடந்த செப்டம்பர் மாதம் நடத்தப்பட்ட பேஜர் தாக்குதலுக்கு தாங்கள்தான் காரணம் என்பதை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு முதல் முறையாக ஒப்புக்கொண்டுள்ளார். உலக நாயகன் உள்ளிட்ட பட்டங்கள், அடைமொழிகளை துறப்பதாக மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் எமரால்டு அணை உள்ளது. உதகை அருகே காட்டுக்குப்பை பகுதியில் புதிதாக உருவாக்கப்பட்டு வரும் குந்தா நீர்மின் உற்பத்தி நிலையத்திற்கு எமரால்டு அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தஞ்சாவூர் பெரிய கோயிலில் நடைபெற்ற சதய விழாவில் 5 பேருக்கு மாமன்னர் ராஜராஜன் விருது வழங்கப்பட்டது. பேராசிரியர் கோ தெய்வநாயகம், மருத்துவர் சி குணசேகரன், திரைப்பட ஒளிப்பதிவாளர் ரவிவர்மன், கல்வியாளர் புனிதா கணேசன், சமூக கொடையாளர் குரு சுப்பிரமணிய சர்மா ஆகியோருக்கு மாமன்னன் ராஜராஜன் விருதையும், திருத்தணி என் சுவாமிநாதனுக்கு தேவார நாயகம் விருதையும் குன்றக்குடி ஆதீனம் தவத்திரு பொன்னம்பல அடிகளார் வழங்கினார். நன்றி.